அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணத்தை உறுதிப்படுத்திய அல் குர்ஆன் வசனத்தை இன்று இந்த பதிவின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த துவாவை திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஓதிவிட்டு பின்னர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் திருமணம் நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிவானாக. இந்த வசனத்தை ஓதி ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த ஒரு சில நொடிகளிலேயே அல்லாஹ் அவர்களுக்கான துணையை காண்பித்தான். அல் குர்ஆனில் கூறக்கூடிய இந்த ஆச்சரியமான அற்புதமான வரலாற்றை சுருக்கமாக சொல்லி துஆவினையும் கற்றுத்தருகின்றேன். அப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர் பிரமுகர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டுவதாக ஒரு நல்ல மனிதர் மூசா நபியிடம் கூறி நகரத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு கூறிய போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பாதுகாப்பினை தேடி மதியனுக்கு செல்கின்றார்கள். மதியன் என்ற நாட்டின் பக்கம் விரைகின்றார்கள். மதியன் நாட்டினுடைய தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இருந்தபோது அந்த இடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம்முடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பதை கண்டார்கள். அதை தவிர இன்னும் 2 பெண்கள் தம்முடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டாமல் ஒதுங்கி நிற்பதையும் கண்டார்கள். இவர்களை பார்த்த ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டவில்லை என்று கேட்டார்கள், விசாரித்தார்கள். அதற்கு அந்த பெண்மணிகள் பதிலளித்தார்கள், இந்த மேய்ப்பாளர்கள் தண்ணீர் புகட்டி முடியும் வரை எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது. மேலும் எங்களுடைய தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று பதிலளித்தார்கள். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு பதிலாக அந்த பெண்களுடைய மந்தைகளுக்கு தண்ணீரை புகட்டினார்கள். அதன் பிறகு ஒரு மரத்தடி நிழலில் ஒதுங்கி இந்த துஆவினை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்த சில நேரங்களின் பின்னர் அந்த 2 பெண்களில் இருவரில் ஒருவர் மிகுந்த வெட்கத்துடன் நடந்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டியதற்காக கூலியினை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய தந்தை அழைக்கின்றார் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் தந்தையாரிடம் ஏன் இந்த நகரத்துக்கு வந்தேன் என்பதை விவரிக்கின்றார்கள். இதை கேட்ட அந்த பெண்களில் ஒருவர் தந்தையிடம் கூறுகின்றார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த தந்தைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம், ஒரு நிபந்தனை உருவாக்கப்படுகின்றது. அதாவது அந்த பெரியவரிடம் 2 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் 2 பெண்களில் ஒருவரை திருமணம் முடித்து வைப்பதாகவும் அங்கு கூறப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமிக்க வரலாறு. அல் குர்ஆனில் 28வது அத்தியாயமான சூரத்துல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் என்ற அத்தியாயத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விளக்கம் தேவை என்றால் சூரத்துல் கஸஸில் 88 வசனங்களை கொண்ட இந்த சூறாவினை முழுமையாக கருத்துடன் விளக்கத்துடன் ஓதுங்கள். மூசா நபி அவர்களுக்கு திருமணம் நாட்டம் கிடைக்க
அஸ்திவாரமாக இருந்த அந்த குர்ஆன் வசனத்தை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த குறிப்பிட்ட வசனமானது இதே கசஸ் அத்தியாயத்தின் 24வது வசனமாக இருக்கின்றது. யாரெல்லாம் திருமணம் வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூடிய விரைவில் திருமண வாழ்வினை நாடி சாலிகான துணையை அடைய அருள் புரிய வேண்டும். இவ்வுலகில் இறைவன் மனிதனை ஜோடி ஜோடியாகவே படைத்துள்ளான். நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்களோ, அதாவது உங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவ்வாறே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கெட்ட எண்ணங்களுடன் இருப்பவர் ஒருவரெனில் நல்ல ஒருவர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நினைப்பது பொருத்தமில்லாத ஒரு விடயம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை எங்கிருந்தாலும் உங்களை வந்தடையும். அல்லாஹ் கூறியிருக்கின்ற வகையில் பேணி சாலிகான முறையில் வாழ்ந்தால் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக கஷ்டமின்றி ஒளிமயமானதாக இருக்கும். அல்லாஹ் தரும் வரையில் பொறுமையுடனும் தொழுகையுடனும் அல்லாஹ்வின் பேருதவியினை எதிர்பார்த்திடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை மட்டுமே நம்பியிருப்போருக்கு அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விடவும் மிகச்சிறந்ததை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இனிவரக்கூடிய வாழ்க்கையை சீரானதாகவும் மிக்க சிறப்பானதாகவும் ஆக்கி வைப்பான். பொறுமையின்றி ஹராமான உறவு முறையை பேணி வாழ்ந்து பின்னர் மிக்க மேலான வாழ்க்கையை எதிர்பார்ப்பது பொருத்தமல்லாதது. ஹராமான உறவினை பேணியவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தடுமாற்றம் வரும், இது உறுதி என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் ஹராமான முறையில் வாழ்க்கை துணையை அடைவதை விட்டும் பாதுகாப்பானாக. ஹலாலான முறையில் வாழ்க்கை துணையினை அடைந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.